அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ற முறையில் உங்களை அனைவரையும் மீண்டும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துடைய முயற்சி என்பது க்ரௌட் ஃபண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில சினிமா மட்டும்தான் க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்திருக்கு. அந்த மாதிரி 2021 நாங்கள் ஆரம்பித்த பயணம் 2025 முடிஞ்சிச்சு. ஏகப்பட்ட இடர்பாடு தாண்டி வந்திருக்கோம். இப்போ தயாரிப்பாளர் என்ற முறையில் பார்த்தோன்னாக்கா நான் உட்பட 7 பேர் இருக்கோம். இதை தாண்டி 200க்கும் மேற்பட்டவர்கள் அவங்களால முடிந்த உதவியை பண்ணியிருக்காங்க. அதான் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்க்கும்போது நார்மலாக பிஸ்னஸ் பண்ணும்போது க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுவாங்க. இதை நாங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கும் க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்து வந்திருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நானே பர்சனலாக பார்த்தோன்னாக்கா அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிக்கு ஒத்துழைப்பாங்களோ அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த படம் ஏன் எடுத்துன்னு போகும்போது நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. கடைசி சீன் எப்படி இருந்துக்கும் தெரியும். அரசியல் என்ன, அரசியல்வாதி என்ன, நார்மலாக ஒரு ஆடம்பரமாக இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக ஒரு மாவீரன் மறைந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்ததுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒத்துழைச்சோம். கௌதமனும் இதில் 1வது ப்ரொடியூசராக இருக்கார். அவர் இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஏன் இப்படி இருக்கும், வேற எதனா கமர்ஷியல் படம் எடுக்கலாம் நீங்கள் நார்மலாக கேட்கலாம். அது போன மீட்டிங்கில் சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருது. அதில் ஆபாசம் இல்லாமல் மக்களுக்காக எடுக்கிற படங்கள் சில படங்கள் தான். அதை இந்த படத்தை எடுத்தோம். இது மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட இல்லை மறைக்கப்பட்ட வரலாற்றை மறுபடியும் இந்த தமிழ் சமூகத்துக்கு எடுத்து வரன்ற உயரிய எண்ணத்தில் தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறோம். திரைப்படம் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, அது பயோகிராஃபி படம் தானே, ஏன் அதில் பாட்டு சண்டைலாம் வருதுன்னு கேட்டாங்க. ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தாக்கா யார் பார்ப்பீங்க, இவ்வளோ பேர் வந்துக்க மாட்டாங்க. ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தாக்கா அதை கமர்ஷியலாக கொடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். கமர்ஷியலாக வந்தால் தான் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் மீண்டும் இன்னொரு முயற்சி பண்ணும். இந்த பயணம் இதோடு நிற்க போகிறது கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துடைய வெற்றி, மீண்டும் எங்கள் பயணம் தொடரும் என்று வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் கேட்குறேன், இது க்ரௌட் ஃபண்டிங் படம், ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய பணம் கிடையாது. ஏதோ வேற இடத்துல இருந்து பணம் எடுத்து வந்தேன் இந்த இடத்துல போட்டுருக்கிறது. நாங்கள் உழைச்சி, என்ன போல இருக்கிற நிறைய பேர் உழைச்சி அதை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன்னா ஒரு உயரிய சிந்தத்தில் லாப நோக்க தாண்டி சமூகத்துக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த தயாரிச்சது. உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். வாய்ப்புக்கு நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உருவாக்கிய கௌதமன் அண்ணன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படையாண்ட மாவீராவில் மீண்டும் வீரப்பனாக என்னை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் காடுவெட்டி குரு அண்ணனாக கௌதமன் அண்ணன் இயக்கி நடிக்க, அவரோடு சேர்ந்து வீரப்பன் ஐயாவாக நான் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார்கள். அதுக்காக நான் கௌதமன் அண்ணனுக்கு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் மீடியா மூலமா. மாவீரன் வீரப்பன் ஐயாவின் ஆசீர்வாதமும் காடுவெட்டி குரு அண்ணனின் ஆசீர்வாதம் தான் இந்த படையாண்ட மாவீராவில் நான் வீரப்பனாக வாழ்வதற்கு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்குதான் நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த படையாண்டா மாவீரா எங்கள் படத்தை பார்த்து முழு ஆதரவு கொடுத்து வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் என்றும் பெரிதும் மதிக்கிற எங்களுடைய ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். திரும்ப அதையே சொல்றேன். நான் பெரிதும் மதிக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எழுதி இயக்கி நடித்த படையாண்ட மாவீராவினுடைய பத்திரிகையாளர்கள் பார்வைக்கான காட்சி நடந்து முடிஞ்ச நிலையில என்ன மனமுகந்து ஒரு சிலர் கட்டி பிடித்து கண்ணீரோட வாழ்த்திய எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கும் ஒரு பெருநெகிழ்வோட உங்க முன்னாடி நான் நிற்கிறதும் இந்த நிலையில படைப்பு நான் முன்னாடி
பாடல் வெளியீட்டின் போதும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் சொன்னதுதான், ஒரு படைப்பை நேர்மையா சத்தியத்துல நின்று ஒரு அறத்தோட எடுக்கிறது தான் ஒரு படைப்பாளினுடைய வேலை. அப்படி எடுக்கும்போது நான் முன்னாடி ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன், ஒரு படைப்பாளிங்கிறவன் ஒரு தாயை போல இருக்கணும். பச்சை குழந்தையா இருக்கும், மருந்து கொடுக்க முடியாது, ஆனா பச்சளை சாப்பிட்டு தன்னுடைய பாலின் மூலமாக அந்த குழந்தையை குணப்படுத்துவான் தாய். அதுக்கு ஈடு இணை இல்லை, கடவுளுக்கும் மேலானவள். ஒரு படைப்பாளியும் அப்படிதான் இருக்கணும். அந்த அடிப்படையில இந்த படைப்பை நான் உயிராக நேசிக்கிற என்னுடைய மண்ணுக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் மனித குலத்துக்காகவும் செய்யப்பட்ட படைப்பு தான் படையாண்ட மாவீரா. பாடுவெட்டி குரு அவர்கள் வாழ்ந்த அந்த உன்னதமான வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும். அதுக்கு காரணமானவர்களுக்கு இந்த படைப்பை செய்ய தூண்டின அல்லது ஒரு கரை பூசி காயப்படுத்தி இந்த படைப்பு வர காரணமாக இருந்தவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி நான் சொல்லணும்னா, இந்த படைப்பை விகே புரொடக்ஷன் சார்பாக ஓடி ஓடி நீ வந்து போராடி வழக்குகள் சிறை சிக்கல்களோட சுத்திட்டு இருக்கிற சந்தனக்காடு மாதிரி ஒரு படைப்பு செஞ்சுட்டு பல ஆண்டுகளா மகிழ்ச்சி பண்ணிவிட்டு பல ஆண்டுகளா இப்படி சுத்திக்கிட்டு குடும்பத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னையும் வருத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்க. அதனால வான்னு இழுத்து வச்சு இந்த படைப்பை கட்டாயப்படுத்தி கூடவே தோளோடு தோல் நின்று இந்த படைப்பை செஞ்சு முடிக்க காரணமானவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஐயா சரவணராஜா, அவர்களுடைய மகன் நிர்மல் சரவணராஜா, என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம், குரல் அமுதன் சகோதரன், என்னுடைய சகோதரன் குரல் அமுதன், ஐயா கிரியாடெக் பாஸ்கர், ஐயா உமாதேவன் அவர்கள், இன்னொரு சகோதரி வரல, அவங்க தான் தொடக்கத்தில் 25 ரூபா எடுத்து கொடுத்து இந்த பணம் எனக்கு திரும்பி வரணுங்கிறது இல்லை, இந்த படம் திரையரங்குக்கு வரணும்னு அவருடைய பரமேஸ்வரி அவர்களுடைய கணவர் குமரேசன் அவர்கள், அது மட்டும் இல்ல எண்ணற்றவர்கள். வழியில ஒருத்தர் நாங்க பணத்துக்காக நாங்க ஒரு படம் எடுத்து போறோம், வழியில எங்களை கூப்பிட்டு மீன் சுருட்டி பக்கத்துல கார்ல வந்தவங்க நிறுத்தி என்னன்னா இது மாதிரி ஒண்ணு வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்களுக்கு சாப்பிட விசாரிச்சு 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதோடு சேர்ந்து அவருடைய மகன், அவர் அன்பழகன், அவர் மகன் பெரிய பள்ளிக்கூடம் பெரிய கல்யாண மண்டபம்லாம் நடத்துறாங்க. நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். ஏன்னா மீன் சுருட்டி கங்கை கொண்ட சோழபுரம்லாம் ராஜேந்திர சோழனுடைய பெரிய பட்டறை, அங்க இருக்கிற ஆயுதங்களும் இதெல்லாம் அந்த வழி வந்த கூட்டம். அது நீண்ட நெடுங்காலமா எங்க வீட்டுல ஒரு வாள் இருக்கு, அதை வந்தா யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னமோ தெரியல உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு தோணுதுன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அப்படியெல்லாம் பணமும் கொடுத்து எங்களோட தோளோட தோல் நின்று தருமபுரிக்கு போன போது 1000 மாணவர்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வகுப்புக்காக வந்தாங்க. உடனே அவங்கள்ட்ட இருந்த 100 ரூபாயை கொடுத்து அழுக்கும் ஒரு கசங்கின நோட்டுமாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த படைப்பை நீங்க உயிரோட்டமா கொண்டுட்டு வரீங்க, நம்பிக்கை இருக்கு சந்தனக்காடு பார்த்தா, அதனால இந்த படைப்பை கொண்டுட்டு வாங்க தொடக்கத்துல கொடுத்த போது, அந்த வாங்கும் போது நான் கண்கலங்கி கையெடுத்து கும்பிட்ட போது அவர்கள் கைத்தட்டின அந்த நிலை இருக்குல்ல, அந்த சிலிர்ப்பு இருக்குல்ல, அந்த நன்றி இருக்குல்ல, அது இந்த படைப்பை நான் இயக்குறதுக்கு, நான் ஓடுறதுக்கு ஒரு பெரும் உந்து சக்தியாக, எரிபொருளாக, இப்படி எண்ணற்றவர்கள் இப்படியெல்லாம் இதுதான் 3 ஆண்டுகள் இதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வெளியே வந்திருக்குது. உள் மனசுல படுறதெல்லாம் பேசுனா எவ்வளவு பேர் காயப்படுவாங்க. இந்த படைப்பு வரவே கூடாது, வந்துடவே கூடாதுன்னு இந்த நொடி வரைக்கும், நாளைக்கு காலையில வரைக்கும், திரையரங்குக்கு வர்ற வரைக்கும் தவிக்கிற எத்தனையோ இதயங்கள் இந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு உழவிக்கிட்டு இருக்கு. எது வந்தாலும், எத்தனை படைகள் வந்தாலும் நான் போராட்ட காலத்தில் நிக்கிறது போலதான் அத்தனை தடைகளையும் தகர்த்து இந்த மண்ணுக்கு என்ன செய்யணுமோ, அது தரையிலையா இருந்தாலும் திரையிலையா இருந்தாலும் படைப்பு செய்யற இந்த பயணத்துல
நீங்களும் உங்களோட நானும் என்னோட நீங்களும் போராட்ட களத்திலும் சரி படைப்பு களத்திலும் சரி இந்த பயணமாகிட்டு இருக்கிற இந்த நிலையில இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். கேள்விகள் அம்பு ஈட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு விளையாட்டு தானே, கேளுங்க. இல்ல அது முதல் கேள்வி, சகோதரனுடைய கேள்வி. சரி, இப்ப இல்ல 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 இருங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உரிமையோட உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். 2.5 மணி நேரம் இந்த அரங்கத்துல நீங்க உட்கார்ந்து படம் பார்த்தீங்க. இது ஒரு சாதி வெறி பிடித்த படமாகவோ அல்லது ஒரு தனி சமூகத்தை மட்டும் கொண்டாடிட்டு தமிழ் சமூகத்துல தமிழர் குடிகள்ல இருக்கிற வேற யாராவது ஒரு குடிகளை அவமானப்படுத்துற படைப்பாவோ அல்லது தமிழ் சமூகத்துக்கு மாண்புக்கான எதிரான படைப்பாவோ உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இது உண்மைன்னா நீங்க நீங்க உரிமையோட கேட்டீங்கன்னா நீங்க கைத்தட்டி அதுக்கான பதில சொல்லலாம். அப்ப என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் வன்னியரசுக்கு இதன் மூலமாக நான் சொல்றேன், என் தந்தையினுடைய உயிர் நண்பர் தொல்காப்பியன் அவர்களுடைய மகன், ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய மகன் தோழர் திருமாவளவன் எனக்கு நண்பர். சினிமா திரைத்துறைக்கு வந்த காலத்துல இருந்து சொல்றேன், வன்னியரசு கொஞ்சம் அடக்கி வைங்க. ஒரு கலைய, ஒரு படைப்பை, ஒரு குழந்தை போல இருக்கிற பிறந்து விழுந்த தொப்புள் கொடி கூட அறுக்காம பிறந்து விழுந்த ஒரு குழந்தைய கழுத்துல கால் கட்டை விரலை வைத்து நசுக்குவதை போன்றது இது போன்ற அநாகரிகமான செயல். அதனால இதெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள் தங்களை திருத்திக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி படம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு வந்து நடத்துற செந்தில் அவர்கள் நடத்தின அந்த செந்தில் அவர்கள் நடத்தின அந்த விமர்சன கூட்டத்துல கலந்துகிட்டு ஒரு சாதி மறுப்பு திரைப்படப்புன்னு பேசினவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு, திரு சீமான் அவர்களும் வன்னியரசு அவர்களும் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாறி மாறி தலைவர் உங்களுடைய வன்னிக்கடை மொத்தமா கேட்கிறாருன்னு சொல்லி இந்த 2 பேரும் வாங்கிட்டு போய் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்து 18 ஆண்டுகள் ஆச்சு. ஆக அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் பரிசுத்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக என் மண்ணுக்காக நிற்கிற நிலையில என் மேலெல்லாம் கரபூசி ஒரு காலமும் எவரும் இங்க உச்சத்தை தொட முடியாது, அல்லது நீங்க உன்னதமானவர்கள்னு காட்டிக்க முடியாது. அதனால நான் சொல்றது என்னன்னா, இந்த உள்மனசுல இருந்து பேசினாங்கிறது வன்னியரசு அவர்கள் மட்டும் இல்ல. காலம் வரும்போது யாராக இருந்தாலும், படைப்பாக இருந்தாலும் நேர்லயும் நான் தோல் உரிப்பேன். அதனால நீங்க திரைக்கலைஞர்களை போய் ஏங்க இதுக்கு பண்ணீங்கிறது, நடுராத்திரில ட்விட்டர் பேஸ்புக்ல பச்சை பச்சா இந்த படைப்பின் உன்னத கலைஞர்கள் எல்லாம் போய் எழுதி அவர்கள் பதறி அடிச்சு என்கிட்ட அனுப்பி இப்படி எல்லாம் இருக்க எப்படிங்க தொடர்றதுன்னு கேட்கறதெல்லாம் ஒரு கொலை நடுங்குதலுக்கான, ஒரு அறத்தை அடியோட அறுத்து எறிவதற்கான நிகழ்வுகள். அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் தப்பு இல்ல, பாவம். இல்ல அதெல்லாம் இல்ல இருங்க. ஒரே ஒரு விஷயம், அப்படியெல்லாம் படத்தை போட்டா அடிச்சு நொறுக்குன்னு சொல்றதுக்கு எல்லாம் இங்க ஆளுமையும் இல்ல, ஆண்மை உள்ள மனிதர்களும் இல்ல. அப்படி வந்தா அவன் அந்த இடத்தை விட்டு நவர முடியாது. அது அப்படி இல்ல. ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஊத்தங்கரையில நீங்க காடுவெட்டி குரு அவர்களுடைய படைப்பை நீங்க திரையிடலைன்னா எந்த படத்தையும் திரையிட முடியாதுன்னு அங்க போய் முற்றுகையிட்டு மதியத்துக்கு மேல ஒரு பெரிய சிக்கல் உருவாச்சு. அப்புறம் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து அநேகமா அந்த திரையரங்கம் கிடைக்கும். அப்படி ஒரு போராட்டம் நடக்குமே ஒழிய இத போட்டா என்ன நடக்கும்னு சொல்றதுக்குலாம் இங்க ஆள் இல்ல. நான் ஆட்டோ சங்கர் சந்தனக்காடு எடுத்தவங்க. ஏங்க திரைன்னா எல்லாம் ஒண்ணுதான், தரைன்னா எல்லாம் ஒண்ணுதான். அங்க படுத்துட்டுதான் இங்க நடந்திருக்கேன். அதனால 2வது ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஒன்னே ஒண்ணு என் வாழ்க்கையில பார்த்து சொல்றேன். சந்தனக்காடுல மிருகத்தோடு மிருகமாக நின்ற வீரப்பன் மனிதனாக வாழ்ந்தார். மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்தவர்கள் தண்ணி
மிருகமாக நடந்து கொண்டுச்சு காவல்துறை காட்டு மிராண்டிகள். இதை நான் படைப்பு செய்யும் போது உள்ளேயே என்ன கொள்வதற்கான வேலைகள் நடந்ததெல்லாம் சொல்லப்பட்டது. அதையும் மீறி உள்ள போய் நான் படப்பிடிப்பு செய்யும் போது காட்டு விலங்குகளால தாக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனை இரவுகள் கூட நாங்க படப்பிடிப்பு நடத்துறோம். அது போல முடிச்சிட்டு வரும்போது இங்க எனக்கு கடுமையான எதிர்ப்புலாம் இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு ஆள் கூட, ஏன்னா நம்ம படைப்புல அவர்கள் செஞ்ச தவற சொல்லலாம், காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ ஆள்பவர்களையோ, ஒரே ஒருவர் கூட என்கிட்ட அலைபேசிலையோ நேர்லயோ நீ எப்படி செய்ய முடியும், உனக்கு அவ்வளவு பெரிய திமிரான்னு ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. மாறாக காவல்துறையில சில பேர் கொஞ்சம் பார்த்து திட்டுங்க, கொஞ்சம் கம்மியா திட்டுங்க, பொண்டாட்டி சோறு போடும்போது நம்மட்டு சிரிக்கிறாங்க, சந்தனக்காடு பார்த்தேன் உங்க லட்சணம் எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் அப்படி எந்த நிகழ்வும் இல்லை. அதாவது எல்லாருக்குமே நான் அழைப்பு விடுத்தேன், திரும்பவும் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக இன்னும் அவர்கள் படைப்பு பார்க்கல. அதனால அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்திற்கும் நான் அழைப்பு விடுத்திருக்கேன், ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன், சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன். எல்லாம் பலமுறை. ஆனா அவங்க வேற வேற ஓட்டத்துல இருக்காங்க. இன்னும் கூட நான் சொல்றேன், என்னுடைய சகோதரர் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் படம் பார்க்கணும்னாலும் கூட நான் அதற்கும் ஏற்பாடு செய்வேன். நான் அம்பானின்னு சொல்லலையே, உங்களுக்கு உங்க காதுல அம்பானின்னு விழுந்துடா தம்பானின்னு விழுந்துடா? இல்ல உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, புரிய வேண்டியது எல்லாம் புரிஞ்சது இல்ல. பெரிய போராட்டம் தான் சென்சார். இல்ல ஒரே ஒரு விஷயம், சென்சார்ல நாம் பட்ட பாடி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, யாருமே அப்படி பட்டிருக்க மாட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனா ஒரு விடயம் என்னன்னா, நான் படைப்பை காட்டினதுக்கு பிறகு அவங்க ஆடியோவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடியோ வெளியீட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. நீ படத்துல கலவரம் பண்ணிருந்தீங்கன்னா நாட்டுல கலவரம் நடக்கு, எவன் தடுக்கிறது அப்படின்னாங்க. இதுக்கே நீ சர்டிபிகேட் கொடுத்துட்டு அதுக்கு படம் பார்த்து தப்பா இருந்தா படத்தையே பேன் பண்ணுங்க. என்ன அப்படியான கடுமையான வாக்குவாதம். ஒரு கட்டத்துல அவங்க படம் பார்த்துட்டு அவங்க சொல்லிதான் சமர்ப்பணத்துல காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை முதல்லையும் பின்னாடியும் போட்டேன். ஏன்னா இந்த நேர்மைக்கு மேலாக ஒருவர் படைப்பு செய்ய முடியாது, உண்மையா இருந்திருக்கீங்க இந்த படைப்பு. என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உண்மைதான் நீங்க எப்படி சொல்றீங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஆனந்த ஜூனியர் விடல தொடரா வந்திருக்கு, எடுத்து காட்டுங்க. ஒருவேளை ஜூனியர் விடல வந்த தொடர் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டது, அந்த தொடர் இல்லைன்னா நான் கூட பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் கூட நானும் விட போறதில்ல, அவங்க விடலைனாலும் நான் திரும்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் எடுத்து வந்திருப்பேன். அதனால இதெல்லாம் நீங்க நல்ல விஷயங்கள் சொல்லும் போது இந்த ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும். ஏன்னா நீங்க இந்த படை நடத்தின அவர்களுடைய முன்னோர்களும் இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அந்த படையாண்ட மாவீரான்னு சொன்னதுமே உலகம் பூரா அவன் போய் சண்டை போட்டுருவான், போற இடத்துல எல்லையில பூ கொடுக்க மாட்டான். அப்ப நீங்க தடையை உடைச்சிட்டு போய் எல்லையை விரிவாக்கி இந்த இனத்துக்கான ஒரு பேரரசை உருவாக்கின கூட்டத்துல ஒரு மிக முக்கியமான கூட்டம். எல்லாரும் தான் அந்த படையில நின்னாங்க, அதுக்காக ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் படை ஆட்சிங்கிற அந்த பட்டத்தை சுமந்து வாழ்ந்து அந்த மண்ணுல உள்ள நுழைய வந்த அத்துமீறின வந்த கூட்டத்தை அடிச்சு நொறுக்கி தன் மண்ணை காத்து இருக்குல்ல. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதுதான் அவர் மேல அவர் போராடி அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்ப கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட வந்த ஒரு ஆண்டுல அந்த வரிசையின்படி அந்த ஜேஎல்சிங்கிற ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷனை ரத்து செஞ்சது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த மக்கள் தங்க வீட்டை விற்க முடியல, நிலத்தை விற்க முடியல, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னாலும் கூட ஒரு 4 சென்ட் இடத்தை விற்க முடியல, நிலத்தை விற்க முடியல. ஆனால் அது முற்றிலுமாக நீங்குவதற்கு காரணம் 1000 கோடி ரூபாய் வேணான்னு எட்டி உதைச்சு அந்த மண்ணில் அவன் நேர்மையா நின்ன அந்த நிலை இருக்குல்ல, ஒரு அறமான வீரம் அறம் இருக்குல்ல, அதுதான். அதனால இல்ல அதான் சென்சார் இல்லப்பா. அதுல என்னன்னா, நாங்க உண்மையா பயந்தோம். இவ்வளவு பெரிய படத்தை எடுத்து போகும்போது நிறைய கற்றுக் கொடுப்பான்னு பார்த்தாங்க. ஒன்லி 12 அப்சர்வேஷன் தான் கொடுத்தாங்க. சில இடத்துல மியூட் பண்ண சொன்னாங்க, மற்ற எதையுமே கட் பண்ண சொல்லலை.
நடக்காத எதையுமே நான் காட்டினது இல்லை. நீங்க ஆட்டோ சிங்கர் பார்த்திருப்பீங்க, சந்தனகாடு பார்த்திருப்பீங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு வீரப்பனுக்கு உறவு இருந்தது உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப அவரோட உறவு இருந்தப்ப இவரோட உறவு இருக்குன்னு கேட்கிற கேள்வியா இருக்கலாமே ஒழிய அதுல ஒரு சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. அதாவது அந்த டைம்ல ஒரு இல்ல இது கொஞ்சம் இருக்க. ஒரே ஒரு விஷயம், நான் எடுத்துக்கிட்ட கருப்பொருளை மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப என்னுடைய கதை ஓட்டத்துல 2.5 மணி நேரம் நான் சொல்றதுக்கு இந்த மண்ணுல இன்னும் எத்தனையோ இடத்துல, இப்ப பரந்தூர்ல எடுத்துங்க, நெடுவாசல் கதிராமங்கலத்துல எடுத்துங்க, இன்னும் சிதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மண்ணின் உரிமை பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வரலாறை சொல்வது மூலமாக பறிபோகிற தன்னுடைய மண்ணை, தங்களுடைய உரிமையை, தங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பை மீண்டும் பெற இந்த மண் மறுபடியும் வரலாற்றோடு தலை நிமிர்ந்து வாழ்றதா இந்த வரலாறு நான் சொல்லியிருக்கேன். இந்த வரலாறு சொல்லிவிட்டு நான் ஒரு வரலாறு சொல்லிவிட்டு மட்டும் நீங்க எல்லாம் படம் பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. மறுபடியும் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குதான். அதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டேன் 2.5 மணி நேரத்துல. இல்ல அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது இல்ல. இல்லங்க, நீங்க டைரக்டா கேட்டாலும் சரி, இன்டைரக்டா கேட்டாலும் சரி, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ இந்த படைப்பை பார்த்துட்டு அவனுக்கு சூடு சொரண கோபம், இந்த மண்ணுக்காக நிக்கணுங்கிற ஒரு அறமான வெறி என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் படைப்பு எடுத்திருக்கேன் 2.5 மணி நேரத்துல. எந்த கட்சியை நான் காப்பாத்திருக்கேன்? எங்க குருவே காப்பாற்ற முடியாம தான் செத்து போறாரு. நான் கட்சி எந்த கட்சிய சொல்ற படம் எடுத்தது சொல்ற, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதை காட்டணும்? யாரு? ஆமா சரி சரி, எத்தனை தடவை மீட் பண்ணிருப்பாரு அவரு? எத்தனை தடவை மீட் பண்ணிருப்பாரு? ஆடுவெட்டி குரு அவர்களும் ராமதாஸ் ஐயாவும் எத்தனை முறை மீட் பண்ணிருப்பாங்க? தெரியாது இல்ல. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது கேளுங்க, நான் கழுகா இருக்க விரும்பல, நான் அன்னப்பறவையா இருக்க விரும்புறேன். நீங்க எது இருந்தாலும் இல்ல, எனக்கு என்ன இருங்க இருங்க, இன்னைக்கு இருக்கிற சமுதாயம்ல அன்னைக்கு இருந்த சமுதாயம் நடந்தது தான் எடுக்க முடியும். சரிங்களா? உங்க தகப்பனை, ஒரு நேர்மையாக அந்த மண்ணுக்கு நின்ன தகப்பனை ஊர் கூடி கூட்டி நிறுத்தி காலவாரி விட்டு நெஞ்சில குத்துனா, உங்க அம்மா அந்த நெஞ்சில சூளம் குத்துன ஆளை போய் காலை தொட்டு கும்பிட்டு ஒரு பூவை கொடுத்துட்டு சொல்லுவாங்களா? தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயோ அல்லது தமிழ் இனத்தினுடைய எத்தனையோ வரலாற்றிலேயோ தன் தாய் தன் மகனை, தன் குடும்பத்து தலைவனை, பலி எடுத்தவனை பலி எடுக்க சொன்னதா இது வரைக்கும் செய்தியே இல்லையா? என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல, அந்த காலம் இந்த காலம் என்னங்க? அந்த காலத்திலையும் காக்காவை காக்கான்னு தான் சொன்னோம், இந்த காலத்திலயும் அதான் சொல்றோம், அம்மாவை அம்மான்னு தான் சொல்றோம். நீங்க பழிவாங்கர் 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 படிக்கிற பசங்க எல்லாம் கத்தி எடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அவன் அப்பனை கொன்னவனை தான் கொல்றதுக்கு தான் கத்தி எடுப்பாங்க. அதனால நீங்க குழப்பமே வேணாம். இது நடந்ததை நான் அப்படியே எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்களும் ஜூனியர் வீரர்ல கேட்டு, இல்லைன்னா என்கிட்ட இருக்க அந்த பிரதியை கொடுக்குறேன். இன்னொரு படம் நீங்க எடுங்க, நீங்க தயாரிப்பாளராக எடுங்க ஒரு படம். நான் சொல்லிட்டேன், எனக்கு என்ன தேவையோ, என் மண்ணை பக்குவப்படுத்த பண்படுத்த என்ன தேவையோ அந்த படைப்பை மட்டும்தான் நான் எடுக்க முடியும். யாரு? சரி சரி, இருங்க, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இருங்க, 100 கோடி அப்ப 1000 கோடி இல்ல. உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதுல ஏங்க அம்மாங்கிற மேடம்ங்கிற
இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகம் தேவையா? ஏங்க உண்மை இல்லைன்னா விடுவாங்களா என்னங்க? ம் 100% உண்மை இல்ல. அதாவது எத்தனையோ விதத்துல பேசுவாங்க. ரசோமான்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா? பிரம்மாண்டின்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா? இல்ல இதுக்கு நீங்க ஆதாரம் கொடுக்க முடியுமா? நான் கேட்கறது என்னன்னா, எத்தனையோ செய்தி இருக்கலாம். இப்ப ராஜாவை வச்சு நான் சந்தனக்காடு எடுத்தேன். நீங்க கூட்டிட்டு போய் கொன்னதாகவும் சொல்றாங்க, விஷம் கொடுத்து சூழ்ச்சி பண்ணி கொன்னதாகவும் சொல்றாங்க, காட்டிலே சண்டை நடந்ததுன்னு சொல்றாங்க. இன்னொரு வருஷம் நான் சொல்லல, ஜனாதிபதி அப்துல் கலாம் மேல அவர் உயிரை வச்சிருந்தாராம். அவர் ஒரு கடிதம் கொடுத்து நீங்க சரணடைங்க நாங்க பாத்துக்கணும், அப்துல் கலாம் ஐயாவே கொடுத்துட்டாரா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்ப சிவசுப்ரமணியம் ஒண்ணு எழுதியிருக்காரு, ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு இப்படிதான் தயாரிக்கணும், இப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லி சேர்த்து வச்சு எடுத்து மறுபடியும் வீரப்பன்ட்ட கொடுக்கும்போது மறைச்சிருந்து வச்சு அதை எடுங்க அப்படின் போது எடுத்து வெடிச்சு அந்த இடத்துல மயக்கமாய் கிடந்து அதுக்கப்புறம் கூட்டு போய் சித்திரவதை பண்ணி அப்படி சொன்னதா அப்படி ஒரு சம்பவம் நடந்தாவும் இருக்கு. ஆக இதெல்லாம் சொல்லும்போது எல்லாமே உண்மைன்னு தெரியும். அதனால எத்தனையோ இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சத்தியமான நேர்மையான தன் பிள்ளை மேல பேரன்பும் பெரும்பாசம் கொண்ட ஒரு தாயை போல இந்த மண்ணும் மக்களும். இந்த படத்துல யாராவது ஒருத்தராவது கேக்குறீங்களா? வட தமிழ்நாட்டுல வன்னியரையும் பறையர்களையும் அடிச்சுக்க வச்சு தெற்க தேவரையும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நீண்ட நெடுங்காலமாக இங்க கோட்டையில ஆண்டுகிட்டு இருக்கு, 50 வருஷமாக மேல. அப்ப இந்த இனம் காடு வெட்டி குருனா ஒரு சாதி வெறியா இந்த படைப்பு வரத்துக்கு முன்னாடி பெரும் வெறி கொண்டு கௌதம் அலைகிறாங்க. எண்ணற்ற பதிவுகளை எழுதின அந்த நேர்மையற்ற கூட்டம். அதுல இந்த படைப்பை பார்க்கும்போது அந்த 2 பேரும் நிறுத்தி உன்னையும் இந்த மண்ணையும் காக்குனா ஒரு தாய் மக்களா நில்லுங்கன்னு சொல்ற தாய்மை நிறைந்த அந்த வரிகளை யாராவது பாத்தீங்களா? இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம நாட்டை மீட்க முடியும், வரலாற்றை மீட்க முடியும்னு சொன்னீங்க. உண்மை 100% உண்மை. ஆனா இன்னைக்கு சில பேர் படம் எடுக்கும் போது சுயசாதி பெருமை பேசிட்டு பிற சாதியை கோசல் எடுக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், என் படைப்புல நீங்க பாத்தீங்களா? இல்ல நான் படைப்பு எடுத்தது, என்னை எடுக்க தூண்டினது நான் நேரடியா சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இதே அரங்கத்துல சொல்லியிருக்கேன். என்னோட சந்தனக்காடு படைப்பை போட்டு சொல்லியிருக்கேன், செந்தமிழ் நாடுன்னு. நான் சந்தனக்காடு எடுக்கும்போது தேவாரம் இன்ன சமூகம்னு சொல்லல. நீங்க விஜயகுமார் இந்த இனத்துக்காரன்னு சொல்ல, மலையாளின்னு சொல்ல, அவங்க எல்லாம் என்ன தவறு செஞ்சாங்களோ அதை மட்டும் தான் சொன்னேன். ஆனால் காடுவெட்டி குரு அவர்களை இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. ஒண்ணு உங்க மனசுக்குள்ள நீங்க அழுதிருக்கலாம், எனக்கு தெரியும். 60% இருந்து 70% உங்க கண்ணீர் கலங்கி கன்னத்துல கூட இறங்கி இருக்கலாம். 60% மேல இந்த படைப்பை பார்த்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவன் ஜெய்பீம்ங்கிற படத்துல அந்தோணிசாமின்னு ஒரு ஆளை அவர் சமூகம் சொல்லணும். இந்த சமூகத்தை ஒருபோதும் எந்த சமூகத்தையும் நான் என்னுடைய உறவு கூடியாக, என்னுடைய சகோதர கூடியாக பாக்குறேன். அந்தோணிசாமி முதலியாருங்கிற ஒருத்தனை அவன் தான் கெட்டவன், அந்த சமூகம் இல்ல. அதுக்கு குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் வீட்டுல அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதரும் போது கூட என்ன எகத்தால என்ன திமிரு ஞானவேலுக்கு. அதுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம். சரி, இதெல்லாம் நடந்தது. நான் தான் சொன்னேன், நீங்க இப்படி பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் இன்னைக்கு முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிட்டு இருக்காங்க. இதை என்னால பார்க்க முடியல, தனிப்பட்ட முறையில என்னால பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய தந்தை 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓரத்துல ஊருக்குள்ள இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்க குடும்பத்தை தள்ளி வச்சு என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையில இருந்து நான் இந்த சமூகத்துக்காக நின்று போராடிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், வேணாயா, ஒரு வருத்தம் தெரிவிங்க, வருத்தம் கூட வேணாம், அந்த பேர் எடுங்க, அந்த அக்னி குண்டத்தை எடுங்க, அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க, கெஞ்சின கதர்ன. ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன? ஈவு இறக்கமற்ற முறையில எல்லாருக்கும் நின்னவன என்ன ஒரு வெறி பிடிச்சவன மாத்தி இந்த சமூகத்துக்கு முன்னாடி காயப்படுத்தணும்னு நினைச்சாங்க. இதோட நின்று இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும், இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதுக்கான பதிலடியும்
ஏதாவது ஒரு ரூபத்துல கிடைக்கும்னு விட்டேன். ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஏன் இப்படி பண்ணீங்க, கௌதமன் கேட்டதுல என்ன தப்புன்னு கேட்க நேரில் அவர் அலுவலகத்து பக்கத்துல ஒரு டீ கடையில் நின்று கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருலாம். கேட்கும்போது உங்க கௌதமன் தான் வீரப்பனை, ஒரு கொள்ளக்காரன் வீரப்பனை எடுத்தார, ஏன் தாதா ரவுடி அவன் குரு வேணா உங்க கௌதமனை எடுக்க சொல்லுங்க. அப்ப நேர்மையற்ற ஒருவன், நீங்க இப்பவும் சொல்றேன், ஜெய்பீம் ஒரு அற்புதமான படைப்பு. ஏன்னா படைப்பை ரசிப்பவன் நான், குழந்தை மனதோட தாய் மனதோட. ஆனா உங்க படம் ஓடணும், உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் குடிக்கிற இந்த குரூர எண்ணத்தோட அதுல படைக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவர்கள் கதறி கோரிக்கை வச்ச போது அல்லது அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச போது ஆடு மாடு மேல காலு பட்டா கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன். அவன் மனுஷன் சொல்லும் போது யார் மனதாவது, இதுக்கு சூர்யா காரணம் இல்ல, அவர் சொல்றார் சூர்யா காரணம் இல்ல, நாங்க தான் வச்சோம். யார் மனதாவது புண்பட்டு உன்னை பார்த்து நாங்க இப்படி பதறோம் கதறோம்னு சொல்லும் போது கூட நீ என்ன படைப்பாளி, உனக்கு என்ன அறிவு, அப்பதானே நீ யார், என்ன மொழி, நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் உள்ளவனான ஏன் தோண்டி ஆராய பார்க்கிறோம். எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்யலாம், எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, இங்க எவனும் தடுக்க முடியாது. ஆனா எல்லை தாண்டி வந்து என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு சார்ந்த 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட என் மண்ணில கலவரம் செய்யறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? இங்க யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் நாங்க வருத்தப்பட்டு, யார் மனசு ரோட்ல போறோம் வரோனா, இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு செத்த கூட்டம் மறுபடியும் இந்த கூட்டம், எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் ஏதோ இந்த சமூகத்துல பிறந்தேன் அதுக்காக நான் சண்டை போடுறேன்னு நினைச்சிருக்கலாம். உள்ள ஆய்ந்து பார்க்கணும். ஒரு பெரும் சமூகம், எண்ணிக்கையில பெருங்குடி, நீ அவனை கருத்தில அடிச்சுட்டா நாளைக்கு ஒரு அத்துமீறி உள்ள வரும்போது, இந்த இனத்துக்கான பேரழிவு உள்ள வரும்போது அவனை எப்படி கூப்பிட முடியும்? அவன் எப்படி வந்து நிற்பான்? ஏண்டா எல்லாரும் எப்படி அடிக்கிறீங்களா ஜாதி வரின்னு, நாங்க எதுக்குடா வரணும், சாவுடான்னு சொன்னா அவன் மட்டுமா? 5 பேர் கொண்ட குறவர் குடியாக இருந்தாலும் அவனும் இந்த மண்ணுக்காக நிக்கணும். அப்ப இப்படி அடிக்கும் போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் போது எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டுவேன், நான் அதுக்கு போய் நின்னே ஆகணும். அதான் அறம், அதுல நிக்கணும்லனா இல்ல நான் போய் நின்னா என்ன சாதி வரி, டேய் சொன்னா சொல்லிட்டு போங்கடா, என் மண்ணை காக்க எனக்கு என்னதான் வழி இருக்கும்? எதுக்கு நான் கட்டி போற நிக்கணும்? எதுக்கு 17 நாள் அக்னி வெயில்ல நான் எதுக்கு சிறையில இருக்கணும்? எதுக்கு அவனியாபுரத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் மாடு வச்சிருக்கேனா? ஏன் வாடி வாசல்ல ரத்தம் சிந்தணும்? அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, நீங்க விடலாம், தப்பு இல்ல, யார வேணாலும் எதிர்க்கலாம், அது உங்க உரிமை. நீங்க வந்து இங்க எல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது, நீங்க சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது, ரைட்டு, அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா? இப்ப என்ன நேர்மை? எதுக்கு சொல்றேன்னா, மறுபடியும் நீங்க எல்லாம் எங்களுடைய எதிரின்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் மண்ணுக்கு எதிரியாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். அப்ப இவ்வளவு காசு பணத்தோட இருந்து இப்படி ஒரு ஈனத்தனமான வேலை செஞ்சு அதுல வர்ற காசுல தான் சோறு திங்கணும்னா அது இல்ல வாழ்க்கை. 18 வருஷத்துக்கு முன்னாடியே சந்தனக்காடு பண்ணும்போது நாங்க இப்படிதான்டா இருந்தோம். இப்ப நீ எவ்வளவு தூரம் எங்களை எட்டி மிதிச்சு நீ காயப்படுத்தி கரைப்படுத்தினாலும் நாங்க அறத்தோட தான் நின்று படைப்பு செய்வோம். ஏன்னா இந்த மண்ணை காக்க இந்த மண்ணுல இருக்க பிறந்தவன் அத்தனை பேரும் தேவை. அவனுக்குள்ள இருக்கிற உணர்வை குறைச்சிட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லாரும் நினைக்கலாம், ஜல்லிக்கட்டு தைப்புரட்சி நடக்கும்னு தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணிதான் அவனியாபுரம் போனது. ஆக இனியாவது திரும்புங்க. நீங்க உங்களுக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு, ஒரு கேமரா கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக கலவரத்தை மூட்டாதீங்க. கொஞ்சம், ரொம்பலாம் வேணாம், கொஞ்சமா தாய்மை உணர்வோட இந்த மண்ணில் சாதி வெறிய விதைக்காம இந்த மண்ணை மக்களை பண்படுத்த படைப்பு செய்யுங்க. யாரெல்லாம் உரைக்குதோ, யாரெல்லாம் மறுபடியும் என்னை எதிர்த்து எழுதுறீங்களோ எழுதுங்க, ஒரு நொடி யோசிச்சு எழுதுங்க. என்ன காயப்படுத்துறதுனால ஒரு காலமும் செஞ்சிட மாட்டேன். ஏன்னா அவமரியாதையும் காயங்களும் தேவைப்பட்ட மரணமும் கிடைக்கும்னு முடிவு பண்ணிதான், அல்லது அதுதான் நம்ம சந்திக்கிற இறுதி இடமாக இருக்கும்னு போய் நின்று படைப்பு களத்திலும் தரையில இந்த இனத்துக்கான உரிமை போராட்டத்தில் நிக்கிறப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல, திருந்த வேண்டியவர்கள் திருந்திக்கிங்கிறதான். கேப்டன் விஜயகாந்த் ஒரு மினியேச்சர் வெர்ஷன் பார்த்த மாதிரி இருந்தது, திருப்பி வர மாதிரி இருந்தது. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்பாற்பட்ட தொடர்ந்து
ஒரு மெயின்டைன் ஆக்கலாம் நீங்க அது அது உங்களுக்கு நல்லா இருந்ததா? சரி, நன்றி. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யாரை பார்த்து வரீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்த பார்த்துதான் எனக்கு எழுதணும், கதைகள் படைக்கணும்னு தோணுச்சு. எங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட், தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இந்த மண்ணுல ரத்தம் சிந்தி உயிர் விட்டவர்கள். அவருடைய உயிர் நண்பர் எங்க அப்பா. அப்ப அந்த வழி வந்தவன் நானு. 9வது வரைக்குமே நான் சினிமா பார்த்தது இல்ல. சிவப்பு மல்லிங்கிற ஒரு படம் வந்த போது நம்ம கருத்துள்ள படைப்பு வருதுன்னு வான்னு கூட்டிட்டு போனாரு. அதுக்கு முன்னாடி திரை தெரியாது, காட்சி என்னன்னு தெரியாது. போய் நின்னா விஜயகாந்தனுடைய கருத்த முகம், செவந்த கண்கள், அந்த தப்படிச்சு எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னமா உறக்கம் அந்த பாடும்போது பார்த்ததுல அப்படியே கண்ணு வழியா இறங்குனதுதான். அப்படியே படிப்படியா நகரத்துக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சும் போது சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி வந்ததுதான். ஆக விஜயகாந்த பார்த்து நடிக்க வந்ததுனால அந்த பாதிப்பு இயல்பாவே இருக்குங்கிறதா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. ஒரு எதிர்காலத்தை சொல்லிச்சாங்க இல்ல. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல அது ஒண்ணு இல்ல, கண்ணு காட்டுற விஷயம் எல்லாம் இல்ல. இப்ப வந்து நீங்களும் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம்? நீங்களும் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம்? சரி, இல்ல நீங்க இல்லாத மூலிகை லேகியம் எல்லாம் சாப்பிட்டாலும் நீங்களும் நானும் எத்தனை வருஷம் இருப்போம்? இன்னும் 60 சரி இருங்க, இருக்கும். ஆனா 60 ஆண்டுகளுக்கு பிறகும், இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளுங்கிறோம், சங்கப்பாடல்கள்ங்கிறோம், படைப்பு. அப்ப இன்னும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 200 ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு படைப்பு, இதையும் ஒரு இலக்கியமா பாக்குறேன். அப்ப இந்த படைப்பை பார்க்கும்போது யார் யார் பேரடா சொன்னாவன்? இந்த மண்ணுக்காக நின்னவன் கரிகாலனை சொன்னா, ராஜேந்திர சோழனை சொன்னா, கொஞ்சம் புரியும்படியா சொல்லணுங்கிறதுக்காக அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் பேரை சொன்னா, தோழர் சென்சார்ல சிக்கல் வரணும், தோழர் அன்பரசன், தோழர் தமிழரசன் யார், ஏன்னா படமும் காட்டியிருக்கேன் நான் சொன்னா, ஒரு துளியா காடுவெட்டி குரு அவர்களும் அந்த மண்ணுக்காக நின்னாரு. அப்ப இந்த வரிசையில எவனாவது ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொன்னா அது நாமளாதான் இருக்குன்னு ஒருத்தன் வருவான்ல. இப்ப நான் எப்படி வந்தேன்? இந்த வரலாறு தெரிஞ்சுட்டு தானே வந்தேன். ஆக இந்த மண்ணுல ஒரு விதையும் போடணும், அதுதான் முக்கியம். அதுதான் அதாவது இல்ல இல்ல சொன்னாங்க என்னன்னா, இல்ல இரு அவரு முக்கியமான கேள்வி. என்னுடைய தாய்க்கு சமமான தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் படம் வீட்டு வாசல்ல, அந்த ஓட்டு வீடு இன்னமும் இடிஞ்சு இருக்குது. இப்ப போனாலும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு மாட்டப்பட்ட கசங்கி அழுக்காகி போன தலைவர் பிரபாகரன் படம் அந்த வீட்டு வாசல்ல இருக்கும். இன்னும் இடிக்கப்படாத வீடு அது. இத வந்து என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே சென்சாருக்குள்ள இருந்த ஒருத்தர், அப்புறம் சொல்லப்பட்டது எனக்கு, இது என்ன இதுக்கு அது தூக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இல்லங்க நான் அந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்கேன், அவர் வீட்டு வாசல் முன்னாடி அது இருந்தது அப்படின்னு இன்னொரு உறுப்பினர் சொல்லி அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடந்து இருந்ததுன்னா இது உண்மை கதைன்னு நீங்க ஏத்துக்கும் போது அதையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது அந்த படைப்புல வந்தது. இல்ல விஜயகாந்துக்காக இல்ல, நீங்க வரலாறே இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் 7 அம்பேத்கர் சிலைய அண்ணன் குரு அவர்கள் திறந்து வச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு சென்சாரு? அம்பேத்கர் இந்த மண்ணுக்கான ஒரு மனித வளத்துக்கான தலைவர். மக்கள் கட்சி சார்பா 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அம்பேத்கர் வச்சாங்க. அதான் அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு, எதுக்கு காடுவெட்டி குருவை நீங்க சரியா இதைத்தான் எடுக்கணும் எடுத்தீங்க. ஏறக்குறைய 75% அதுக்கான பதில முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு இதுல பதில சொல்லிட்டு வர
அதாவது முதல்ல வருகிற அமைச்சர் ஒரு தலித்தை தான் நான் உருவாக்குவேன்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா அண்ணன் பயில்வான கலவரத்துல குண்டு போடாத இப்படி ஒரு கேள்வியை தூரத்துல இருந்து கேட்கறதே பெரிய விஷயம். வச்சிருக்கீங்களா குண்டு? ஆமா. அப்ப அவர் மட்டும் இல்ல, பொன்னுசாமிங்கிற இன்னொரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரையும் அமைச்சராக்குனாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க போய் அதான் அது வரவேற்புக்குரியதான். அண்ணன் கேட்டதுக்கு நான் இல்ல, அவர் அண்ணன் கேட்டது சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 75% மிக முக்கியமான தூண்டுதல் ஞானவேல் அவர்களும் சிவகுமார் சார் எப்பவுமே இன்னைக்கு இல்ல என்னைக்கும் மதிப்பேன். ஆனால் நீங்க ஞானவேல் அவர்கள் செஞ்சது தப்புன்னு நீங்க உங்க வயசுக்கு சொல்லாதது எனக்கு வருத்தம் தான். ஏன்னா நானே அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்புனேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயா சந்திங்க, இது 2 சமூகத்துக்குள்ள பெரிய சிக்கலாகுதுன்னு குறுஞ்செய்தி அனுப்பி கூட ராமதாஸ் ஐயா மழை அன்னைக்கு அந்த நாள்ல அவர் சந்திக்கலாம் இவரு தயாரா இருந்தார் ராமதாஸ் ஐயா. ஆனா அவரு பதிலே சொல்ல. அப்ப கூட இவர் சொன்னாரு அலைபேசியில வர சொல்லுங்க எதுக்கு அப்படின்னு மருத்துவர் சொன்னாரு. அப்போதும் வரல. ஆக இந்த தகிப்புல அந்த படைப்பினுடைய லாபம் பார்க்கணும்னு நின்ன நிலை இருக்குல்ல, அதனை தொடர்ந்து அவர்கள் நடந்துகிட்ட முறை இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமானது. இல்ல அப்படி இல்ல. இருங்க அமைதியா இருங்க. இப்ப என்ன கேட்டீங்க? அதாவது வழிவிடுற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. சகோதரன் அதியன் ஆதரியின் ஜெயிக்கணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன். ஏன்னா அதியன் ஆதரியும் ஒரு மண்ணுக்கான உரிமை பேசுற படிப்பை தான் எடுத்திருக்காரு. அதனால நீலம் புரொடக்ஷனும் வெற்றி அடையணும், இந்த மண்ணுக்கான படைப்பை செய்யணும், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம சில விஷயங்களை பண்ணணும்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அதனால மண்ணுக்காக படைப்பு எடுப்பவர்கள் அத்தனை பேரும் வெல்லணும் இருக்காங்க. இருங்க அதாவது அந்த லீ மேஜிக் பழைய 4 Friends குட் லக் அதுல அண்ணன் சீமான் அவர்கள் படம் பார்த்துட்டு இருக்காங்க, வைரமுத்து அவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் அங்க வரணும். ஒண்ணு இல்ல, இதை தொடர்ந்து நான் தமிழரசன் வரலாறு எடுக்க போறேன், அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் வரலாறு எடுக்க போறேன். இந்த மண்ணுக்கான உரிமை மீட்க ஒரு நெருப்பு திறவுகளாக அந்த படைப்புகள்லாம் இருக்கும். உங்களோட நானும் என்னோட நீங்களும் இந்த மண்ணுக்காக நாமளும் நிற்கிற நிலை தொடர்ந்துகிட்டே இருக்கும். பெரு நெகிழ்வோட உங்கள்கிட்ட இருந்து நான் நன்றியோட விடைபெறேன். நன்றி.